Taste the Daily. எல்லாருக்கும் கடை கொடுத்து மீன் கறி எப்படி பொழிப்பாங்க? நாங்கள் கேட்குறோம், ஏன் நீ வெளியூர் தானே உனக்கு கடைன்றாங்க. இல்லை வேணால் நாங்கள் வந்து இஷ்டப்பட்டு அந்த கடை நாங்கள் கேட்கவே இல்லையே. எங்களுக்கு வேணாம், இப்போவும் தான் வேணான்ற அந்த கடை. பல ஆண்டுகளாக மீன் வியாபாரம் செய்யும் தங்களுக்கு கடைகள் ஒதுக்கவில்லை. மீன் வியாபாரத்திற்கு தொடர்பில்லாதவர்களுக்கு கடைகள் ஒதுக்கீடு என சென்னை நொச்சிக்குப்பத்தில் திறக்கப்பட்டும் பயன்பாட்டிற்கு வராத நவீன மீன் அங்காடி குறித்து மீன் வியாபாரிகள் அடுக்கடுக்காக கூறும் புகார்கள்தான் இவை. சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலை ஓரங்களில் 500க்கும் மேற்பட்ட மீன் விற்பனை கடைகள் பல ஆண்டுகளாக இயங்கி வந்தன. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டியும் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் நோக்குடனும் தமிழ்நாடு அரசு சார்பில் அங்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மீன் அங்காடி அமைக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த மீன் அங்காடியில் ஒரு வாரத்திற்குள் மீன் வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 1 மாதத்திற்கு மேலாகியும் தற்போது வரை பூட்டப்பட்ட நிலையில் காற்று வாங்கி வருகின்றன. இதற்கான காரணம் என்ன என சில நாட்களுக்கு முன்பாக மேயர் பிரியாவிடம் நம் செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது, பட்டினப்பாக்கம் மீனவர்களின் திருவிழா முடிந்ததும் இந்த நவீன மீன் அங்காடி பயன்பாட்டிற்கு வரும் என்றார். லூப் சாலையில சிஎம் வந்து அந்த மீன் சந்தையை ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அது டெண்டர் பணிகள்லாம் எந்த விதத்துல போயிட்டு இருக்கு, அது எப்போ அது பயன்பாட்டுக்கு வரும்? லூப்ஸ் ரோட் சாலையில் உட்பட்ட பகுதிகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கோயில் திருவிழா வந்து நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த திருவிழா முடிந்த பிறகு அவங்க எல்லாருமே அந்த கடைக்கு செல்வதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் கூறியபடி திருவிழா முடிந்து 1 வாரம் ஆகியும் இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதற்கிடையே இந்த மீன் அங்காடியில் சுமார் 366 கடைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளதால் அனைவருக்கும் ஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. டோக்கனை கொடுக்கல, ஒரு டோக்கனை இல்லை கொடுக்கல. நாங்கள் கேட்குறோம், ஏன் நீ வெளியூர் தானே உனக்கு கடைன்றாங்க. அப்போ நான் எங்கே போய் பழக முடியும்? நான் இங்கே எனக்கு எல்லாம் போயிட்டாலும் நான் இங்கே தான் போய் உட்காருவேன். எனக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் இங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணுவேன். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு எனக்கு கடை எடுங்க. அதிலும் மீன் வியாபாரிகள் அல்லாது மீன் சுத்தம் செய்பவர்களுக்கும் வீட்டு வேலைக்கு செல்வோருக்கும் கடைகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மீன் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடை எப்பத்துல இந்த ஒரு 44 கடை தான் இங்கே அலோட்டு. இப்போ இவ்வளோ கடை விட்டுட்டு எல்லாருக்கும் கடை கொடுத்து மீன் கறி எப்படி பொழிப்பாங்க? அறியறவங்க வாங்கி கடை, அதுக்கெல்லாம் கடை விட முடியுமா? அது விட முடியாது. மீன் விற்கிறவங்க தான் அது மாதிரியா. இப்போ சும்மா வேலைக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் வந்து வாங்கி அங்கே கடை கேட்குறாங்க. மேலும் சாலை ஓரங்களில் செலவில்லாமல் கடைகள் போட்டு வந்த நிலையில் தற்போதைய மீன் அங்காடியில் கடைகளுக்கு வாடகை ஏதும் வசூலிக்கப்பட்டால் அதை கட்டுவதில் சிரமம் ஏற்படும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இல்லை வேணால் நாங்கள் வந்து இஷ்டப்பட்டு அந்த கடை நாங்கள் கேட்கவே இல்லையே. எங்களுக்கு வேணாம், இப்போவும் தான் வேணான்ற அந்த கடை. நாங்கள் ரோட்லேயே போட்டு நாங்கள் விற்றுட்டு நாங்கள் போய்கினே இருப்போம். அந்த இடத்துல எங்களுக்கு போகிறது கொஞ்சம் கூட துளி கூட விருப்பமே கிடையாது. நவீன மீன் அங்காடியில் ஒவ்வொரு கடைகளும் சிறிதாக இருப்பதால் ஐஸ் பெட்டிகளை எங்கு வைப்பது, மீன்களை எங்கு வைத்து சுத்தம் செய்வதென்பது தெரியவில்லை என்கிறார் மற்றொரு பெண் வியாபாரி. சரியா எங்களுக்கு வந்து இந்த மீன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. இப்போ நைட்டு 1 மணிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் எடுத்து நாங்கள் எங்கே வைக்கிறது? அப்பயே கஸ்டமர்லாம் வரமாட்டாங்க. அதை நம்ம ஒரு பாக்ஸுங்க இருந்தால் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு பொழுது விடிஞ்சு வந்தால் கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த வசதி இல்லாததுனால தான் நாங்கள் வேண்டானே சொன்னோம். சரி இப்போ அந்த சைடு வந்து இந்த ட்ரெயினுக்காக ரெடி பண்ணுறதுனால அந்த சைடு போல் இந்த சைடு 1 வே விட்டாங்க. நாமளே நிறைய இடத்துல விபத்துலாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா? அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு கொஞ்சம் அது போதுமான அளவுக்கு கட்டி கொடுத்துருந்தா வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு அதுதான் பிரச்சனையே. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அடுத்த வாரத்தில் நவீன மீன் அங்காடி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினகரனுடன் செய்தியாளர் லதா. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.